மனிதர்களாகிய நம்மை விவிபேரஸ் என்பார்கள். பறவைகள் ஓவிபேரஸ். தேள் பார்த்துருக்கீங்களா? அது விவிபேரஸும் அல்ல, ஓவிபேரஸும் அல்ல. அது ஓவோ விவிபேரஸ். ஓவோ விவிபேரஸ் அப்படின்னா தாய்த்தேள் குட்டித்தேளை முட்டையில் தான் வச்சுக்கும். அந்த முட்டையை தன்னோட உடம்புலேருந்து வெளியில் தள்ளாது, உடம்புக்குள்ளேயே வச்சுக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததும் குட்டித்தேள் அம்மா கிட்டேருந்து வெளியே வரணும் இல்லையா? அப்போது முட்டையை உடைச்சிட்டு அம்மாவையும் கிழிச்சிட்டு வெளியில் வரணும். அப்போ பறவையும் சார்ந்திருக்கு, மனுஷனையும் சார்ந்திருக்கு. அதனால தான் தேளுக்கு ஓவோ விவிபேரஸ்னு பேர். ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம். ஒரு குட்டித்தேள் வரணும்னா அந்த முட்டைக்கு ஒரு சூடு வேணும் இல்லையா? அம்மாவுக்கு சூடு தேவை. அந்த சூட்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, தாய்த்தேள் மாட்டு கொட்டையில் போய் மாடு எங்கெங்கெல்லாம் சாணம் போடுதோ கரெக்டாக அதுக்கு நேராக போய் உட்காந்துக்கும். டப்புன்னு அந்த சாணம் அதன் மேலே விழும். அந்த சாணத்தின் சூட்டில் முதுகை பிளந்து முட்டையை உடைச்சி அந்த குட்டித்தேள் வெளியில் வரும். இப்போ நம்மளுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? சாணம் மட்டும்தான் தெரியும். சாணத்துக்குள்ளேருந்து குட்டித்தேள் வெளியில் வரும். இந்த உயிரில்லாத சாணத்தின் சூடு ஒரு குட்டித்தேளை உருவாக்குது. பார்த்தீங்களா? இறைவனின் படைப்பில் ஒவ்வொரு உயிரினமும் எவ்வளோ வினோதமாக இருக்கு இல்லையா?